Welcome to Dance Academy. Today I am going to explain you about the Model United Nation. Already இதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் செஷன் 1ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலனா அதை போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த செஷன் 2ஓடது உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஓகே, இப்போ இந்த செஷன் 2ல் இந்த மாடல் யுனைடெட் நேஷனில் யாரெல்லாம் இருப்பாங்க, who are all is going to be present in this model united nation and how it works, அதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, now this you can assume like a conference. First of all, what is a conference? It's like one official meeting. Normally they many people join together and they meet to discuss some important matters. The same way இங்கேயும் ஒரு group of people they are going to join together, meet பண்ணி ஒரு சில இம்பார்ட்டண்ட் மேட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அப்போ இதில் யாரெல்லாம் முதல்ல ப்ரெசண்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் அ சேர். நார்மலி they call it as a chairperson, the chair, or you can even they call it as a president who leads this committee. இந்த கமிட்டி, இந்த கான்ஃபரன்ஸை லீட் பண்ணுறவங்க அவங்க தான். நெக்ஸ்ட்டு வைஸ் சேர் ஆர் அ வைஸ் பிரசிடெண்ட். He will assist the chair. Okay, and the third category is a rapporteur or a moderator. They normally help with the logistic and the documentation. Then finally comes the delegates of different country. ஒரு country delegatesum இருப்பாங்க இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் வி ஹாவ் 195 கண்ட்ரீஸ். அதில் 193 ப்ளஸ் கண்ட்ரீஸில் இருக்கிற டெலிகேட்ஸ் எல்லாருமே இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரி டெலிகேட்ஸுமே எல்லா கமிட்டிலையும் ப்ரெசண்ட் ஆகிருக்க மாட்டாங்க. அப்போது இந்த டிஸ்கஷன் எப்படி இருக்கும்? இட்ஸ் லைக் அ ஃபார்ம் ஆஃப் அ டிபேட். இது எந்த மாதிரி இருக்கும்? எல்லாருமே எப்பயுமே ப்ரெசண்ட்டாக இருப்பாங்களா, இல்லை இதை யார் எந்தெந்த டெலிகேட்ஸ் எந்தெந்த கமிட்டிக்கு கூப்பிடுவாங்க? ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஸோ தேர் வில் பி அன் ஆர்கனைசிங் டீம். இந்த ஆர்கனைசிங் டீம் தான் தே வில் கால் ஃபார் த பர்டிகுலர் கண்ட்ரி டெலிகேட்ஸ். இப்போ ஒரு டிஸ்கஷன், இட்ஸ் பேஸ்ட் அப்பான் த டிஸ்கஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் டாபிக். அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த கண்ட்ரி டெலிகேட்ஸ்க்கு இன்விடேஷன் போகும். தே வில் பார்ட்டிசிபேட் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான சேர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி யூ ஷுட் ஆல்சோ நோ ஹவு மெனி சேர்ஸ் வில் பி தேர் இன் திஸ் கான்ஃபரன்ஸ். ஒரே ஒரு சேர்பர்சன் தான் இருப்பாங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கமிட்டிஸ். 3 to 5 கமிட்டிஸ்னால் ஒரு 6 to 15 சேர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு மீடியம் மாடல் யுனைடெட் நேஷனுக்கு 6 to 10 கமிட்டிஸ் அந்த மாதிரிக்கு 12 to 30 சேர்ஸ் இருப்பாங்க. லார்ஜ் 10 ப்ளஸ் கமிட்டிஸ்னால் ஒரு 20 to 40 சேர்ஸ் இருப்பாங்க. ஸோ சேர் இஸ் அ பர்சன் லைக் ஹூ லீட்ஸ் த கமிட்டி. ஓகே, இப்போது இந்த சேர் அப்படின்றவங்க எத்தனை பேர் ஒரு முன்னில் இருப்பாங்க, அந்த கமிட்டியில் எத்தனை சேர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை ஐ எம் கோயிங் டு கிவ் யூ. இப்போ இந்த சேர்ஸ் தே வில் பி நாட் கான்ஸ்டன்ட். ஒரு கமிட்டிக்கும் த சேர்ஸ் மே டிஃபர். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஈவெண்ட். நம்பர் ஆஃப் சேர்ஸ் வேரி ஆகும். ஒரு கமிட்டிக்கும் அந்த அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிற டாப்பிக்கு ரிலேட்டடாக சேர்ஸும் மாறுவாங்க. அண்ட் வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி ஆஃப் அ சேர்? இந்த சேர்ன்றவங்கள யார் செலக்ட் பண்ணுவா? அவங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்? வாட் ஆர் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் முன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆல்ரெடி தே வுட் பி அ டெலிகேட் and they will be very fluent in the ROP. ROP is nothing but rules of procedure. எப்படி ஒரு டிபேட்டை ஹேண்டில் பண்ணணும், how they are supposed to handle the motions and to resolve the conflicts, இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருக்கிறவங்க, லைக் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ் இருக்கிறவங்கள நார்மலி தே செலக்ட் ஆஸ் அ சேர்.
the MUN selects the chair through the competitive application as well as with the interview process. Written test கூட வச்சு இது பண்ணுவாங்க. ஈவன் இன்டர்வியூ பேஸில் கூட they used to select. அவங்க எப்படி வந்து கோ-சேரோட கோஆர்டினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நார்மலி they used to see. Now coming upon to the next, இந்த சேர் இப்போ எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஒரு கான்ஃபரன்ஸில். அண்ட் delegates and the country delegates. What is first of all a delegate? A delegate is nothing but a representative of a country. So and the representative ஒரு country representative technically you can think that they are calling it as a delegates. அவங்க வந்து எல்லா கண்ட்ரீஸுமே ஒரே நேரத்தில் ப்ரெசண்ட் ஆகிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, நாட் அட் ஆல். எல்லா கண்ட்ரீஸுமே எல்லா கான்ஃபரன்ஸ்லேயுமே இருக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டாபிக் தே கோயிங் டு டிஸ்கஸ். எந்த கண்ட்ரீஸ் எல்லாம் ரெலவெண்ட்டாக இருக்காங்க அந்த டாப்பிக்கு, அதை அவங்கள தான் வந்து தே வில் கால் ஃபார் திஸ் முன். And there are so many other things which we are supposed to know about this model United Nation. This is your session 2. இதில் வந்து I have concentrated mostly on the participants of this conference. There are so many more information to be discussed. So நான் அதை வந்து உங்களுக்கு next வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். So please stay tuned. Thank you children.